தமிழகத்திலே நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலேயான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய சார்பாக திருப்பூரினுடைய வடக்கு தொகுதிக்கு இன்றைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இன்று மாலை 4 மணி அளவில் குமாரநகர் பிள்ளையார் கோவிலிலிருந்து பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலங்கோலங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில அமோகமான வெற்றி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடையும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. ஆகவே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில அமைந்தே தீரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களிடையே பிரதான கோரிக்கையெல்லாம் முன்வச்சு நம்ம முன்னெடுத்து கொண்டு போறோம். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு நான் இதே வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு இந்த தொகுதியில ஒரு வரலாறு படைக்கின்ற வகையில இந்த தொகுதி மக்களினுடைய பேராதரவோடு தமிழகத்திலேயே முதல் வாக்குகள், அதாவது அதிக வாக்குகள் பெற்று தமிழகத்திலேயே இந்த தொகுதி தான் அதிக வாக்குகள் பெற்ற தொகுதி என்ற சரித்திரத்தை நாங்கள் அன்றைக்கு படைத்தோம். அதே போல இந்த முறையும் மக்கள் எழுச்சியோடு எங்கு சென்றாலும் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அமோகமான வரவேற்பை எங்கள் கூட்டணிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வெற்றி அந்த சரித்திரத்தையும் முறையடிக்கின்ற வகையில் இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதாவது நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதின் காரணமாக அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அவருடைய அமைச்சரவையில இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பணியாற்ற ஒரு வாய்ப்பை அளித்தார்கள். அதிலே இருந்து இந்த தொகுதிக்கும் சரி இந்த மாவட்டத்திற்கும் சரி பல்வேறு திட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே கொடுத்திருக்கின்றோம். அதாவது 2011 16 வரை திருப்பூரினுடைய முன்னேற்றத்திற்காக முதலாக அன்றைய நிலைமை 2010 திருப்பூரினுடைய பிரதான தொழிலான பனியன் தொழில், அந்த பனியன் தொழிலினுடைய உபரி தொழில் சாய செலவு பட்டறைகள், அது கடுமையான பிரச்சனையின் மூலமாக முடக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக அந்த பனியன் ஃபேக்டரிகள் எல்லாம் அன்றைக்கு மூடப்பட்டிருந்த நிலை. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த பனியன் ஆலைகளினுடைய சாய செலவு பட்டறைகளை எல்லாம் திறப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. அன்றைக்கு 2011 வெற்றி பெற்றதற்கு பின் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியேற்ற உடனேயே அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்காக வட்டியில்லா கடனாக 200 ரூபாய் கொடுத்த அந்த தொழிலை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா என்பது இந்த திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மேல திருப்பூர்ல ஒரு மாவட்ட ஆட்சியரகம், அதாவது கடந்த திமுக ஆட்சியில திருப்பூர் மாவட்டம் என்று மட்டும் பிரித்து வைத்து விட்டு போய்விட்டார்கள். எந்த விதமான துறையின் மூலம் அதிகாரிகளும் இங்கே அலுவலகங்களும் இங்கே கிடையாது. பாதி கோயம்புத்தூரிலும் பாதி திருப்பூரிலும் இந்த ஈரோட்டிலும் தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிலையை மாற்றி திருப்பூர் மக்களுக்கு நிலையாக இங்கே மாவட்ட ஆட்சியரகம் பல்லட ரோட்ல கட்டி அதன் மூலமாக 45 துறைகளுக்கு மேலாக இங்கே கொண்டு வந்து சிறப்பாக திருப்பூர் மக்களினுடைய வளர்ச்சிக்காக அந்த திட்டத்தை நாங்கள் அன்றைக்கு செய்து கொடுத்தோம். அதே போல வடக்கு பகுதியில இஎஸ்ஐ மருத்துவமனை, தொழிலாளர்களுக்காக அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை கடந்த காலங்களிலே திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கும் பொழுது கோயம்புத்தூரில் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய நிலை. அந்த நிலையை மாற்றுவதற்காக திருப்பூர் ஒரு தொழில் நகரம்,
அதாவது தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த நகரம் திருப்பூர். ஆகவே அதன் பயன்படுகின்ற வகையில 100 படுக்கைகளுக்கு மேல் கொண்ட ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனைக்காக இடமும் கொடுத்து, அந்த இடத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல அதிமுக ஆட்சி காலத்துல தான் திருப்பூர்ல எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடிநீர் திட்டம், 4ஆம் குடிநீர் திட்டம், அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி காலத்துல வந்திருக்கின்றது. அதே போல இன்னும் பல்வேறு மேம்பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல வந்துதான் திருப்பூர்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இத்தனாண்டை காலம் மாறி மாறி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் எந்த ஒரு திட்டத்தையும் சொல்கின்ற அளவுக்கு, பெயர் சொல்கின்ற அளவுக்கு திட்டங்கள் கிடையாது. அதே அதிமுக ஆட்சியில தான் திருப்பூரினுடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள் நாங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்துல நம்முடைய விஜயகுமார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கோம் திருப்பூர்ல. அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒன்று நாம் அங்கே கொடுத்திருக்கின்றோம். இப்படி திருப்பூரினுடைய மாவட்ட வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சியில தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா கடந்த கால ஆட்சி காலத்துல எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு திட்டங்களை திருப்பூருக்கு கொடுத்த ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி என்கின்ற நிலை மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதாவது கடந்த ஆட்சி காலத்துல பெருமாநல்லூர் சாலை, அது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான சாலை, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய சாலை. அதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக பாண்டிய நேரிலிருந்து புஷ்பா தேட்டர் வரை மேம்பாலம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்து அதற்குண்டான கோப்புகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு டிபிஆர் தயாரித்த நிலையிலே மண் சாயல் எல்லாம் பார்த்த நிலையில அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திமுக ஆட்சியில அந்த திட்டத்தை அவங்க கையிலேயே எடுக்கல, எதுவுமே இந்த மக்களுக்காக செய்யல. மீண்டும் அந்த திட்டத்தை உருவாக்கி அதை பெருமாநல்லூரிலிருந்து புஷ்பா தேட்டர் வரை ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு நிச்சயமாக நான் அதை செய்து கொடுப்பதற்கு முழு முயற்சி எடுத்து முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி செய்து கொடுப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் திருப்பூர் மக்களினுடைய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய கோரிக்கைகள், திருப்பூரினுடைய மாநகரனுடைய பல்வேறு கட்டமைப்புகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள் வருங்காலத்திலே நிச்சயமாக அதிமுக ஆட்சியிலே செய்யப்படும் என்பதையும் உறுதியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.